இந்தாங்கண்ணே. இந்தாங்க அண்ணே. இந்தா நான் கருமடாது மச்சான். சொல்லுடா. அம்மா வீட்டுல சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்கடா, மறந்துட்டேன். எனக்கு வேணா நீங்க சாப்பிடுங்க. ஐயோ மச்சி, உனக்கு என்னடா? கல்ல சாப்பிட்டு தான் வந்தேன், வயிறு வேற ஃபுல் ஆகுது. அப்புறமா சாப்பிடுறேன். சாப்பாடு நல்லா இல்ல அப்ப. டேய் நீ மட்டும் சாப்பிடுற? நல்லா இருக்கா சாப்பாடு? சூப்பரா இருக்கே. நல்லா தானே இருக்கு. நீ குழம்பு கொஞ்சம் ஊத்து. கொடுங்கண்ணே. ஒருவேளை நல்லா இருக்குமோ சாப்பாடு? நல்லா சாப்பிடுங்கண்ணே. இந்தாங்க. சாப்பிட்டு தான் பாப்போம். இதோட நல்லா இருக்கு. தங்கச்சி வா ஒரு இடத்துக்கு போலாம். எங்கண்ணே? ஃப்ரெண்ட் ஒருத்தன் இறந்துட்டான். அச்சச்சோ, சரி போலாண்ணே. இவ்வளவு சீக்கிரமா போயிட்டே மவனே. அண்ணே, இவர் என் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன அவரு தானே? ஆமா வா. எல்லாரும் இதை இயற்கை மரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா இது ஒரு கொலை. கொலையா? அந்த கொலையை பண்ணது நீதான். நானா? நீ செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு தான் அவன் செத்து போனான். தங்கச்சி என்னண்ணே? நான் வெளியே போயிட்டு வரேன். உன் பஸ்ல இருந்து ஒரு 200 மட்டும் எடுத்துக்கிறேன். செருப்பால் அடிப்பேன். மரியாதை காசு வச்சு போடா. சரி எடுக்கல. வீட்டுல அப்பா அம்மா யாருமே இல்ல, தனியா தான் இருக்க. சோ ஜாக்கிரதையா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ முட்டு போ. தங்கச்சி நான் போயிட்டு வரேன். யார் அது கதை திறக்கிறா? அண்ணே நீ தானே? அண்ணே அண்ணே யாராது? மம்மி எஸ் டேய் ப்ளீஸ்டா சொல்லுங்கடா. டேய் ஃபைனல் டச் இத குடுக்கலாம். மா இவனை பாருமா, வெளியே விளையாடிட்டு கை கால் கொள்ளாம உள்ள வரான். டேய் வெளியே போய் கை கால் எல்லாம் கழுவிட்டோடா. பொடி. அப்பா யாராவது கொட்டினது? ஒருவேளை அவ்வளோ இருப்பாளோ? இவங்க தானே உட்காந்துருக்கா. அப்ப கொட்டினது யாரா இருக்கும்? எப்பா எவன்டா இது மறுபடியும் கொட்டுறா? எப்பா என்னன்னாச்சு? மூஞ்சு கழிட்டுக்குமா யாரோ வந்து கொட்டிட்டு ஓடுறாங்கம்மா. தள்ளு. யாரா அது? யாரா எங்க நடிச்சது? யாரா? தங்கச்சி என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை யார் அடிச்சான்னு தேடிட்டு இருக்கேனா? அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. அடிச்சவன வீடியோவே எடுத்து வச்சுக்கிற. வா யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்டா. இப்ப வாங்கடா. என்னது இது? அவள உன்ன தங்கச்சி இன்னைக்கு ஈவினிங் ஒன்னு பொண்ணு பார்க்க வராங்க. என்னது? பொண்ணு பார்க்க வராங்களா? ரெடி ஆயிடு. என்ன ஐயோ என்ன பண்றது? ஹலோ டேய், இன்னைக்கு ஈவினிங் என்ன பொண்ணு பார்க்க வராங்களாடா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பதறாத, நான் சொல்றத மட்டும் செய். பா பொண்ணை கூப்பிட சொல்லுங்க. இரு கேக்குறேன். தம்பி பொண்ணை வர சொல்லுங்க. சரிங்க. தங்கச்சி பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. மாப்பிள்ளை கொஞ்சம் டீ குடுமா. இந்தாங்க காஃபி. ஏப்பா பதறாத. என்னப்பா பொண்ணு இது? போட்டோ பாத்தியா இல்லையா? போட்டோ பார்த்தேன்டா, ஆனா பல்ல பக்கலடா போட்டோல. எனக்கு கல்யாணமே வேணாம். மவனே ஆளை விடுங்க. இல்ல மவனே. மாப்பிள்ளை சம்மந்தி எதுக்கு இப்படி தெரிச்சிட்டு வர்றாங்க? ஹாய், வெல்கம் டு மோனிஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்டின் வீட்ல இந்த பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம இருக்கவே இருக்காது. சோ எப்பவுமே இது செய்வாங்க. அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மேடம் சொல்லுவாங்க, சிக்கன் ஸ்டூ. அதான் இப்ப நம்ம பண்ண போறோம். ஸ்டூலா? ஸ்டூ STW. எதுக்கு வந்தா? ஆஸ்டர் நம்பர் 2. என்னடி வாய்ஸ் இது? சோ அது ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில அடுப்பை இந்த பத்த அடுப்பு ஆன் பண்றது தான் கொஞ்சமா கஷ்டமான வேலை. ஏய் இத பண்ணி போடா. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார. எவ்வளவு ஊத்தணும் சொன்னா ஊத்துறேன். ஊத்துங்க, அப்படியே கொஞ்சம் ஊத்துங்க. போதும் கொஞ்சம் ஊத்திட்டேன். நீ தானே சொல்ற. சரி ஓகே. சரி நான் தான் போடணும். நீ சொல்லு, நான் பண்றேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் இது எல்லாமே போடுங்க. பே லீஃப்ஸ் அங்க இருக்கு, எடுத்து போடுங்க. ஏய் அதுக்கு எல்லாத்தையும் போடு. சோலி முடிச்சு. போடுங்கடா, எல்லாத்தையும் போடுங்க. அம்மா போடுன்னா போட்டுடுவா. அப்புறமா கருவேப்பிலை காமி இது எவ்வளவு? அப்படியே ஆட் பண்ணி நல்லா வாசனையா இருக்கும். அப்படியே போட கருவேப்பிலை நல்லா இருக்கும். டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஃப்ரேக்ரன்ஸ். கிண்டுங்க, தெரிக்குது. ஆல்ரெடி கையில வாங்கிருக்கேன் ஒன்று. வெங்காயம் போட்டுருங்க, டக்குன்னு போடுங்க. எவ்வளோ? அப்படியே எல்லாத்தையும் போடுங்க.
ஆக்சுவலாக கொஞ்சம் சீக்கிரமா வேணும்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், டக்குன்னு வெந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் பொட்டேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேரட். சிறிது நேரத்திற்கு பிறகு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி வரேன். மிளகா. சில்லி மிளகா. போதும்பா போதும் தம்பி. கோரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கிட்ட இப்படி எடுத்துட்டு வாங்களேன். இதுல பத்தறாத. இல்லங்க கீழே கொட்டு. அதெல்லாம் கொட்ட மாட்டேன், பக்காவா பண்ணுவேன். தேங்காய் பால் ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து வச்சாச்சு. இது ரெண்டாவது பால் தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஃபுல்லா ஊத்திடலாமா? இப்போ அடுத்து சிக்கன் ஆட் பண்ணிட வேண்டியதான். போடுங்க யோசனா. கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துல வந்துடும் திருப்பி. இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம அகைன் ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு பெப்பர், தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால உப்பு. பைத்தி ஒரே கலர் தரேன். அடியில இருந்து கலர் அப்படி மேல இப்படி சும்மா இப்படி வளர கூடாது. ஒரே செகண்ட் தரேன் பாருங்க. ஒரு நிமிஷம் நான் தான் சொன்னா நான் சொல்ல கேட்கணும். உங்க வீட்டுல இப்படிதான் பண்ணி. லாஸ்டா கார்னிஷிங்க்கு கோரியாண்டர், அப்புறமா கருவேப்பிலை, கறி லீவ்ஸ் மேல தூக்கிக்கோங்க. செம்மையா இருக்கும் ஃப்ளேவர். நம்ம சிக்கன் ஸ்டியூ பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ண போறோம். சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்குது. ஓகே, நன்றி. சூப்பரா கைஸ், கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் இங்கே எதனா காலி பண்ணுவாங்க. நான் அப்புறம் ஒட்டலாம், யாரும் ஒட்டலாம். டேய் என்னடா பண்றீங்க? அண்ணா ஒண்ணுமே இல்லண்ணா, போஸ்டர் தானே ஓட்டுறேன். போஸ்டர் ஓட்டுறீங்களா? யார் ஏரியால வந்து யார் போஸ்டர் ஓட்டுறீங்க? அண்ணா ஒண்ணு இல்ல, சாங் போஸ்டர். நான் ஒண்ணும் பிரச்சனை, கிளம்புறேன். ஏய் அண்ணனுக்கு தெரிஞ்சா வேற மாதிரி ஆயிடும். சும்மாலாம் மிரட்டிக்காதீங்க, எங்களுக்கும் ஆள் தெரியும் இந்த ஏரியால. ஓ ஆள் தெரியுமா? ஒரே நிமிஷம். எவனே தெரியாதுண்ணா, நம்ம ஏரியால இருந்து போஸ்டர் ஓட்டுறானுங்க. இங்க பிடிச்சி வைக்கிறேன். நீதான் அண்ணன் வர்றாரு, கதை என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. அதான் வேணா, எதுக்கு நான் பிரச்சனை. ஏய் ஏய் வபாலே, என்னடா பிரச்சனை? இவனு தானே நம்ம ஏரியால வந்து போஸ்டர் ஓட்டுறானு கேட்டா நெக்கலா போஸ்டரானுங்க. போஸ்டர் ஓட்டுறான்ல, என்ன போஸ்டர்ப்பா? ஏய் இந்த ஆண்மை குருவு பௌத்திரம் மூத்திரம் அந்த போஸ்டர் ஓட்டுறானடா. டேய் கார்ல விட்டு போயிட்டானடா அவனுங்க. ஐயோ இல்லண்ணா, இது ஆல்பம் சாங்ண்ணா. ஆல்பம் சாங் போஸ்டரா? எங்க ஒரு ஸ்டெப் ஆடி காமி. மாஸ்டர் வித் யுவர் பர்மிஷன். அரா என்னடா கன்றாவி ஆகுது, பாட்டோட ஆடி காமிங்கடா. மியூசிக் டைரக்டர். உருட்டுனா தாயமா ஓந்தரோ ஏரியால பாயமா பகேரியா பயங்கரமா. ஏரியால பகேரியா பாயமாவா? டேய் என்னடா பாட்டு இது? டேய் இவனுங்க என்ன பண்ணா குடால புடிச்சு போறான். ப்ளீஸ் லைஃப் மேட்டர்னா, லவ் சாங்ண்ணா. லவ் சாங்கா? ஆமாண்ணே. வேற மாதிரி இருக்குது, காட்டு. என்னடா லவ் சாங்ன்றானுங்க? ஆண்டா மொபைல்ல அருமையா இருக்குது, நேர்கால வந்து மரண கொடூரமா பாடி காமிக்கிறீங்க. பாட்டு நல்லா இருக்குதுடா. எங்க வேணா ஏரியால போஸ்ட் ஒட்டிக்கோங்க. எவனா கேட்டானா அண்ணன் பேரை சொல்லு. அண்ணா அதான் பேர் சொல்லிட்டு போங்க. அண்ணன் பேருன்னு சொல்றா, சொல்லி ஓட்டு போ. அண்ணன் பேர் தான் என்னண்ணே? ஏய் அண்ணன் பேரை சொல்றா. வேணா நீ வேணா. அண்ணா பேர்னா பேரே சொல்லாம போறாரு. போஸ்ட் ஓட்டலாம் வா. என்ன ஒரு ஜன்னல் சீட்டு கூட காணோம். அங்க ஒரு ஜன்னல் சீட்டு இருக்கு. உட்கார். எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குண்ணா. இதே ஜோக்க நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த ஜோக்கு செல்லுபடி ஆகாது. ஜன்னல் சீட்டு எனக்கு தான். என்ன சொன்னாலும் கொடுக்க மாட்டான் போல. மோனி ஜன்னல் சீட்டிங்க இருக்கு. அங்க இருக்கா? தோ வரேன். மச்சான் என்ன மச்சான், ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்க, சத்தம் பக்கத்துல உட்கார வையா. சரி மச்சான், அழுவ கூடாது. ஒரு இடத்துல உட்கார்றா. ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? போட்டானா உட்கார்றா. டேய் இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னது விண்டோ சீட் வேணுமா? அதெல்லாம் தர முடியாது, போ. ஏய் கத்தாதடா. எப்போ ஜன்னல் சீட் இந்த பையனுக்கு கொடுப்போம். என்ன ஆளாளுக்கு சவுண்ட் விடுறானுங்க. ஹேய் நித்து உட்கார். ஐயா டாலி, என்னண்ணே ஜன்னல் சீட்டு போச்சா? ஐயோ ரொம்ப பசிக்குது. பேசாம அண்ணனை போய் கடையில் தான் வாங்கினா சொல்லலாம். அண்ணே என்னம்மா? எனக்கு ரொம்ப பசிக்குது, தங்கச்சிக்காக சிப்ஸ் மட்டும் போய் வாங்கிட்டு வரையா கடையில். கடைக்கா? ஐயோ, நானே ஆல்ரெடி கோல்டில் இருக்கேன். வெளியே வேற மழை பெய்யுற மாதிரி இருக்கு. மழைலாம் பெய்யாதுண்ணே, தங்கச்சி நான் சொல்கிறேன். நான்லாம் கடைக்கு போக முடியாது, போடி.
ஊரில் அவன் தங்கச்சிக்காக என்னென்னமோ செய்கிறான். நீ இங்கே இருக்க கடைக்கு கூட போக மாட்டேற. போனேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்டி என்னை போட்டு இப்படி சாவடிக்கிற? போய் தொலைகிற. ஐ அண்ணா வந்துருச்சு. ஐ சிப்ஸு. உனக்கு வேணுமா? லெஃப்ட் ஆர் ரைட்? எப்பவுமே பீச்சாங்க ஆபத்து. ஸோ அதனால ரைட். இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட. ரைட் ஆர் லெஃப்ட்? ரைட் ஆர் லெஃப்ட்? இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல. இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. பை. ரைட் ஆர் லெஃப்ட்? லெஃப்ட் ஆர் ரைட்? லெஃப்ட் ஆர் ரைட்டாவா? நான் எப்பவுமே லெஃப்ட்ல மாத்திரம் நினைங்க. மாத்திடா லெஃப்ட் ஆர் ரைட்? லெஃப்ட். மாட்டிக்கிட்டா. லேடிஸ் கெட்ட அவனா நீ? உன்னோட நான் கொஞ்சம் அழகா இருக்கல. சிரிக்கிறானே போடா வலியா. 12 போகுது. தர்மமானே இன்னும் தூங்காம என்ன பண்ணிருக்க? அண்ணா நாளைக்கு கிறிஸ்மஸ்னே. நைட்டு சாண்டா கிளாஸ் வந்து எனக்கு gift கொடுப்பாரு. 7 கழுத வயசாவது இன்னும் சின்ன குழந்தை மாதிரி சாண்டா கிளாஸ் வருவாரு, gift தருவாருன்னு சொல்லிட்டு இருக்கா. போய் ரூம்ல போய் தூங்கு போ. வருஷம் எனக்கு வந்து gift கொடுப்பாரு தெரியுமா? இந்த வருஷம் கண்டிப்பா வருவாரு. பொடி பைத்தியக்காரி. சாண்டா கிளாஸே வரல. வந்துட்டாரு. சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு. சாண்டா கிளாஸ் வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. மை சைல்ட், இந்தா மேரி கிறிஸ்மஸ். தேங்க் யூ சாண்டா கிளாஸ். நான் போயிட்டு வரேன். இருங்க நான் போய் அண்ணனை கூட்டு வரேன். அவன் நீங்க வருவீங்கன்னு சொன்னா நம்பவே மாட்டான். நோ மை சைல்ட். ஓ அண்ணன் கிட்ட கொடுக்க என்கிட்ட gift இப்போ ஒண்ணு இல்ல. அவன் வருத்தப்படுவான். சரி பை. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். அவளுக்கு வருஷம் சாண்டா கிட்ட போட்டு gift கொடுக்கறதே நான் தான். ஆனா அது அவளுக்கே தெரியாது. மேரி கிறிஸ்மஸ்.